ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, நம்மளே ஏமாத்திக்கிற ஒரு 5 விஷயங்கள பத்தி டீட்டெயில்டா சொல்லியிருக்கேன். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இன்னும் சேனல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்டின்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல கன்டினியூவா பாருங்க. இந்த வீடியோவோட எண்ட்ல நீங்க ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சுப்பீங்க. அது என்ன அப்டின்னா, நம்ம வாழ்க்கைய கெடுக்கிறது வேற யாருமே கிடையாது. அது நம்ம மட்டும் தான். நம்மளோட எண்ணங்கள் மட்டும் தான் அப்டிங்கிறத நீங்க நல்லாவே புரிஞ்சுப்பீங்க. நம்மளோட டெய்லி லைஃப்ல நம்ம சொல்ற சின்ன சின்ன பொய்கள் தான் நம்ம வாழ்க்கையவே அழிச்சிட்டு இருக்கு அப்டின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆனா அதுதான் உண்ம. ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்டிங்கிற ஒரு வார்த்தை. இந்த ஒரு வார்த்தை எத்தன கனவுகள கொன்னுட்டு இருக்கு அப்டின்னு உங்களுக்கு தெரியுமா? ஜிம் போலாம் அப்டின்னு நீங்க முடிவு பண்றேன்னு வச்சுக்கோங்க. உடனே வந்துட்டு அது நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்டின்னு நெனைக்கிறது. இல்ல ஒரு ஸ்கில் லேர்ன் முடிவு பண்றீங்கன்னா, அதையும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது. இல்ல ஏதாவது ஒரு கஷ்டமான வேலை வந்து இன்னைக்கு இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது. பட் அந்த நாளைக்கு அப்படிங்கிற விஷயம் எப்பதான் உங்க லைஃப்ல வரப்போகுது? இன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயத்த நீங்க நாளைக்குன்னு தள்ளி வைக்கும்போது, உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு வாய்ப்பையும் நீங்க இழந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு அப்படிங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது. இப்படி நீங்க நினைக்கிற ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு ஏமாற்றம் மட்டும் தான் மிச்சமாகும். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்னும் டைம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறது. பட் அந்த டைம் எப்போ வரும்? ஓகே, உங்களுக்கு ஒரு 20 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 20 வயசுல வந்துட்டு எனக்கு இன்னும் டைம் இருக்கு. நான் பொறுமையா அந்த விஷயத்த பண்றேன் அப்படிங்கிறது வந்து மனசுக்கு தோணும். அடுத்தது 30 வயசு ஆகும். 30 வயசுல என்ன பண்ணுவீங்க? இல்ல இப்ப வந்து சிச்சுவேஷன் சரியில்ல. எனக்கு பண்றதுக்கு வந்துட்டு அதுக்கான டைம் இன்னும் வரல அப்படின்னு வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்புறம் 40 வயசு ஆகும். 40 வயசுல உங்களுக்கு என்ன தோணும் உங்க மைண்டுக்கு? இல்ல இதுக்கு மேல வந்து என்னால முடியாது அப்படிங்கிற விஷயம் வந்து தோண ஆரம்பிச்சுரும். அப்ப அந்த டைம் வந்து உங்களுக்கு எப்பதான் வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன். காலம் நம்ம சொல்ற எந்த எக்ஸ்கியூஸையுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. இன்னைக்கு டைம் இருக்குன்னு நீங்க தள்ளி போடுற விஷயத்தினால, நாளைக்கு டைமே இல்லன்னு உட்காந்து நீங்க ஃபீல் பண்ற மாதிரி ஆயிரும். 3 விஷயம் என்னன்னா, எல்லாமே எனக்கு சரியா தான் போகுது. அப்படின்னு நீங்க நெனச்சிட்டு இருக்கீங்க. உள்ளுக்குள்ள மனசு உடைஞ்சாலுமே, அத வெளிய காமிச்சுக்காம, இல்ல எல்லாமே எனக்கு ஓகே தான். நான் பண்றது எல்லாமே எனக்கு கரெக்ட்டா தான் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு உங்கள நீங்களே ஏமாத்திட்டு, உங்களோட கஷ்டம் வெளிய தெரியக்கூடாதுன்னு தான் இருக்கீங்களே ஒழிஞ்சு, ஆனா உங்களோட கஷ்டம் உங்களுக்குள்ள தான் இருக்கு. நம்ம வலிய வந்துட்டு நாமளே இக்னோர் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம வீக்கா தெரியுமோன்னு பயம். வெளியில வந்துட்டு நம்ம பெயின சொன்னா, இல்ல இவன் வந்து ரொம்ப வீக்கா இருக்கான் அப்படின்னு யாராவது நெனச்சுருவாங்களோ அப்படிங்கிற பயம். ஆனா உண்மை என்னன்னா, நம்ப வலிய நம்ம மதிக்கல அப்படின்னா, நம்ம வாழ்க்கையும் நம்மள வந்து மதிக்காது. நம்ம வலி வெளிய தெரியாதனால அது உண்மை இல்லன்னு ஆயிருமா? ஆகாது தானே! நம்ம பெயின் நம்மளுக்குள்ள இருக்குது தான். ஸோ, அந்த பெயின் வந்துட்டு சரியா ஆயிரும்ன்னு உங்களுக்குள்ள நீங்களே பொய்யான நம்பிக்கைய வளர்த்திக்காம, அத சரி பண்றதுக்கு என்ன வழியோ அத மட்டும் பாருங்க. 4த் பாயிண்ட் என்னன்னா, அடுத்தவங்கள காரணம் சொல்றது. இவங்க தான் காரணம் அப்படின்னு அடுத்தவங்கள கை காட்டி சொல்றது. லைஃப் சரியா அமையலன்னா, ஒண்ணா பேரண்ட்ஸ் தான் காரணம்னு சொல்லிறது. இல்ல வந்து என்னோட சிச்சுவேஷன் சரியில்ல. அதனால தான் நான் வந்து சரியா என்னால வந்து ஒர்க்குக்கு போ முடியல. அந்த மாரி சொல்றது. இல்ல வந்து சொசைட்டி சரியில்ல அப்படின்னு அடுத்தவங்கள காரணம் சொல்றத வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். ஒண்ணு மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர விரல் காட்டி நீங்க அவங்கள காரணம் சொல்லும்போது, மீதி 3 விரலும் உங்கள பார்த்து இருக்குது அப்படிங்கிறத வந்து மறந்துறவே மறந்துறாதீங்க. நீங்க என்னைக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அன்னைக்கு தான் உங்களோட லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஒருத்தர விரல் காட்டுறது டெம்பரவரியான சந்தோஷத்த மட்டும் தான் உங்களுக்கு குடுக்கும். பட் ரியாலிட்டி அப்படிங்கிறது வேற. 5த் பாயிண்ட். இன்னைக்கு இல்லன்னா நான் என்னைக்காவது ஒரு நாள் நான் மாறிருவேன் அப்படின்னு நெனைக்கிறது. ஒரு நாள் நான் மாறி காட்டுவேன்டா அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்ம மட்டும் இல்ல, நெறைய பேர் நான் சொல்லி வந்து நம்ம கேட்டுருப்போம். பட் அந்த ஒரு நாள் எந்த நாள்? அந்த மாரி நாள் வந்து கேலண்டர்ல எங்கேயாவது இருக்கா? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. மாறுவேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா மட்டும் பத்தாது. பட் அது மாறுறதுக்காக நீங்க என்ன பண்றீங்க? அந்த டைம் நீங்க எப்ப எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது இங்க முக்கியம். மாற்றம் நாளைக்கெல்லாம் கிடையவே கிடையாது. மாறணும்னு நீங்க நினைக்காதீங்க. மாறி காட்டுங்க. அதுக்கான ஸ்டெப்ப உடனே எடுக்க ஆரம்பிங்க. நான் சொன்ன இந்த 5 விஷயங்கள்ல ஒண்ணாவது உங்களுக்குள்ள இருக்கா அப்படின்னு திங்க் பண்ணுங்க. இருந்தது அப்படின்னா, நீங்க வந்து ஒரு லூசர் கிடையாது. நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒரு நார்மலான ஹியூமன் பீயிங் தான். நம்மளுக்குள்ள வந்துட்டு மனுஷத்தன்மை அப்படிங்கிறது இருக்குது. மனுஷனா பிறந்த எல்லாருமே தப்பு பண்ணுவோம். எல்லாமே வந்து இங்க நார்மல் தான். பட் எல்லாமே தெரிஞ்சுட்டு, நம்ப லைஃப்ல வந்து அந்த சேஞ்சஸ வந்து நம்ம எடுக்காம இருந்தோம் அப்படின்னா தான் நம்ம பெரிய லூசர். பட் இன்னைக்கும் ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா, அது பெரிய ஏமாற்றம் இல்லையா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்ம லைஃப காப்பாத்துறக்கு இங்க யாருமே வரமாட்டாங்க. நம்ம தான் நம்ம லைஃப காப்பாத்திக்கணும். இன்னைக்கே வந்து அதுக்கு உண்டான ஸ்டெப்ப எடுங்க. அவ்வளவுதான். இதுதான் நான் இந்த வீடியோல சொல்லணும்னு நெனச்சேன். கண்டிப்பா வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங் வீடியோவா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவ்ளோ நேரம் வீடியோவ பொறுமையா வந்து நீங்க கேட்டதுக்கு ரொம்பவே நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் குடுங்க. இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். பாய்.